Hi எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் சைஸில் வேஸ்ட் கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த கார்ட்போர்ட் பீஸை இந்த மாதிரி கலர் பேப்பரில் வச்சுட்டு கார்னர்ஸை இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பேப்பர் மேலே 4 சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். நீங்கள் திக்கான கார்ட்போர்ட் பீஸ் கூட எடுத்துக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இந்த கார்ட்போர்ட் தான் கிடச்சிச்சு, அதெல்லாம் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் இதே மாதிரி மொத்தம் நம்ம 9 பீசஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 வச்சுட்டு அடுத்த ரோவில் 2 வைக்கணும். அதுக்கப்புறமா 3, அகெயின் 2 வைக்கணும். அதுக்கப்புறமா திரும்ப 1. ஸோ இந்த ஆர்டரில் தான் இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ திருப்பி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். திரும்ப கார்ட்போர்ட் பீஸே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகேவா? இந்த 2 பீஸும் ஜாயின் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த 2 பீஸும் ஜாயின் ஆகணும். அகெயின் அதே மாதிரி அடுத்த 1. இதில் இந்த 3, இந்த 2லேருந்து இந்த 3 பீஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கணும். ஸோ இந்த ஒரு கார்ட்போர்ட்லேருந்து 2த்துக்கு லிங்க் போகிற மாதிரி, இந்த ஒரு கார்ட்போர்ட்லேருந்து 2த்துக்கு லிங்க் போகிற மாதிரி, இதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டியாச்சு இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் பேப்பரில் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், மேலே கொடுத்துருக்க அளவுக்கு. இப்போ இது 2 இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திரும்ப இது 2. ஸோ இது எந்த அளவுக்கு இதை ஃபோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்படி. ஸோ இதையும் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன்ஸ்லாம் தெரியுது இல்லையா, அதை வச்சு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங். ஸோ இந்த பேப்பர் ஃபேன் செய்கிறதுக்கு எப்படி மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணுமோ, ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது பேர் அக்கார்டியன் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம இதை எண்டு வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போது இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போது இதில் ஒரு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட இன்னொரு எண்டை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி. இது 2த்தையும், ஸோ 2 எண்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இதை அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெண்ட் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணால் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இப்படி ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கலர் பேப்பரில் சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து இதுக்கு மேலே சேர்த்து இப்படி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போது இதே மாதிரியும் நம்ம மொத்தம் 9 பீசஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நீங்கள் ஒரே கலர்லேயும் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கலரில் மல்டி கலர்ஸ்லேயும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போது கரெக்டாக இந்த ஒரு பாக்ஸ்லேயும் இந்த ஒரு ஃப்ளவர் வச்சுக்கலாமா? ஸோ ஃப்ளவர்னு சொல்லலாம். அந்த ஃப்ளவர் ஒன்று ஃப்ளவரும் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி இதோடைய பேக் சைடில் க்ளூ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒரு பாக்ஸ்லேயும் ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போது அகெயின் நம்ம ப்ளூ கலர் பேப்பர்லேயே ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதை அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த 3rd ரோலேருந்து ஸோ இந்த பாக்ஸில் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ஸ்ட்ரிப் ஒட்டிக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே 1, அப்புறம் இந்த லாஸ்ட் 1ல் 1, திரும்ப அகெயின் இந்த சைட்லேயும் அதே மாதிரி இங்கே 1, அதுக்கப்புறமா மேலே இங்கே 1. இப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக மேலே குட்டியாக ப்ளூ கலர் பேப்பரே நான் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். என்ன கலர் பேப்பர் வேணாலும் மேட்டர் இல்லை, நம்ம ஒட்டிக்கலாம். அடுத்ததாக ஒரு ரவுண்ட் சைஸ் பேப்பர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேப்பரை இப்படி 2 பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு கோன் ஷேப்பில் எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே இந்த இன்னொரு சைடை வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கோன் ஷேப்போ நம்ம மொத்தம் 5 ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் லென்த்தியாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஷார்ட்டாக இருந்தாலே நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதில் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு லென்த்தியாக வேணுனாலும் லென்த்தியாகவே வச்சுக்கலாம் இந்த ஸ்டெப்ஸை. அப்படி இல்லைனா இதே மாதிரி ஷார்ட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு கோன்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டெப்ஸோட எண்டில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக ஸ்கொயர் சைஸில் குட்டியாக பேப்பர் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை திருப்பி டைமண்ட் ஷேப்பில் இந்த சைடில் எப்படி ஒட்டிக்கணும். இதே மாதிரி ஒரு கோன் மேலேயும் ஒரு டைமண்ட் ஷேப் பேப்பரை நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஹேங் பண்ணுறதுக்காக இதை திருப்பி வச்சுட்டு த்ரெட்டோ இல்லை சாட்டின் ரிப்பனோ, என்கிட்ட இப்போ ரோப் தான் இருந்துச்சு. ஸோ ரோப் எடுத்துகிட்டு அதை இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி மேலே ஒட்டிட்டு இதுக்கு மேலேயும் திரும்ப ஒரு பேப்பர் ஒட்டிக்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான், ஹேங் பண்ணுறதுக்கு இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வாலில் ஹேங் பண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான வால் ஹேங்கிங் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.